காற்றோட்டமுள்ள உலர்ந்த நிழலான பகுதியில் அவற்றை தலைகீழாக தொங்கவிடுங்கள். நேரடி சூரிய ஒளியை தவிர்க்கவும், ஏனெனில் அது இலைகளின் ஊட்டச்சத்து மதிப்பை குறைத்துவிடும். சுமார் 1 வாரத்திற்குள் இலைகள் முழுமையாக காய்ந்து மொறுமொறுப்பாகிவிடும். அந்த நிலையில் நீங்கள் காய்ந்த இலைகளை தண்டிலிருந்து பிரித்து சிறு துண்டுகளாக நசுக்கலாம். உலர்ந்த முருங்கையை ஜாடி அல்லது மூடிய பைகள் போன்ற காற்றுப்புகாத கொள்கலனில் சேமித்து வைக்கவும். உலர்ந்த முருங்கை சரியாக சேமிக்கப்பட்டால் 6 மாதங்கள் அல்லது அதற்கும் மேலாக சத்து குறையாமல் இருக்கும். முருங்கையை உலர்த்திய பிறகு அதை நீங்கள் பல வழிகளில் பயன்படுத்தலாம். இதை கோழிகளின் வழக்கமான தீவனத்தின் மீது தூவலாம், தானியங்களுடன் கலக்கலாம் அல்லது புளிக்க வைத்த தீவனம் பயன்படுத்தினால் அதனுடன் சேர்த்து அளிக்கலாம். நீங்கள் உலர்ந்த கிளைகளை அப்படியே கூண்டில் வைக்கலாம். கோழிகளின் வழக்கமான தீவனத்தில் சுமார் 20 முதல் 30 விழுக்காடு முருங்கையை மாறுவது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும். இது அவற்றின் செரிமானத்தை பாதிக்காமல் நல்ல ஊட்டச்சத்து ஊக்கத்தை அளிக்கும். நீங்கள் முதல் முறையாக முருங்கையை அறிமுகப்படுத்துகிறீர்கள் என்றால் 1 வாரம் முழுவதும் படிப்படியாக செய்யுங்கள். சிறிய அளவில் தொடங்கி மெதுவாக அளவை அதிகரியுங்கள். இது அவற்றின் செரிமான மண்டலத்தை மாற்றத்திற்கு பழக்கப்படுத்தவும் தற்காலிக பாதிப்புகளை தவிர்க்கவும் உதவும். கோழி வளர்ப்பு குறித்த ஆராய்ச்சிகள் முருங்கைக்கீரை கோழிகளின் உணவில் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதியை எந்தவித எதிர்மறை விளைவுகளும் இன்றி பாதுகாப்பாக சேர்க்கலாம் என்று தெரிவிக்கின்றன. சில ஆய்வுகளில் உலர்ந்த முருங்கை இலைப்பொடியை கோழிகளின் மொத்த உணவில் 5 முதல் 7 விழுக்காடு வரை சேர்த்ததில் கோழிகள் ஆரோக்கியமாக வளர்ந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. வீட்டுத் தோட்டத்தில் வளர்க்கப்படும் கோழிகளுக்கு மற்ற கீரைகள், பூச்சிகள் மற்றும் சமையலறை கழிவுகள் கிடைப்பதால் உங்களுக்கு இன்னும் கூடுதல் நெகிழ்வுத்தன்மை உள்ளது. முருங்கைக்கீரையை உணவாக அளிப்பதன் மறைமுகமான நன்மைகளில் ஒன்று அது உங்கள் கோழிப்பண்ணையின் சூழலில் ஏற்படுத்தும் மாற்றமாகும். முருங்கைக்கீரை கோழிகளின் எச்சத்தில் உள்ள அம்மோனியா அளவை குறைப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதன் பொருள் உங்கள் கோழிப்பண்ணை துர்நாற்றமின்றி சுத்தமாக இருக்கும் மற்றும் அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. இது ஒரு சிறிய விஷயமாக தோன்றினாலும் அன்றாட கோழி பராமரிப்பை மகிழ்ச்சியானதாகவும் நீண்ட காலத்திற்கு எளிதானதாகவும் மாற்றுகிறது. நீங்கள் 4 முதல் 6 கோழிகளை வளர்க்கிறீர்கள் என்றால் ஒரு முதிர்ந்த முருங்கையாக இருக்கும்போதுதான் சிறப்பாக செயல்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கோழிகளுக்கு தானியங்கள், சிப்பி போன்ற கால்சியம் சத்துக்கள் மற்றும் சுத்தமான தண்ணீர் எப்போதும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். முருங்கைக்கீரை என்பது மற்ற அனைத்து உணவுகளையும் மாற்றுவதல்ல. இது செலவை குறைக்கவும் ஊட்டச்சத்தை மேம்படுத்தவும் உங்கள் வாழ்க்கை முறைக்கு ஏற்ற வகையில் ஒரு தன்னிறைவான அமைப்பை உருவாக்கவும் உதவுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு